ப்ரொடக்ஷன் டொமைன் மூணே மூணா நம்ம பிரிச்சிருக்கோம். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி 1, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி 2 அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நான் கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். ஈவன் இப்போ இன்னும் அட்வான்ஸ் லெவல் போயிட்டு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. கோரில் இல்லைனாலும் 3D திங்கிங்லாம் எலக்ட்ரிக் சப்ஜெக்டாக வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஃபீல்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசிக்காக தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இதில் வந்து முழுக்க ரோபோட்டிக்ஸாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இருக்கலாம். ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து எஸ்பெஷலி மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். காம்பினேஷன் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்டை வந்து கம்பைன் பண்ணி மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கலுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஒரு கோர் அப்படிங்கிற நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டையே 4 வெர்டிக்கலாக டிவைட் பண்ணி நீங்கள் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, எந்த கம்பெனிக்கு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ட்ரீம் கம்பெனி என்ன, இதை வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்லையோ அல்லது ஃபர்ஸ்ட் கேஸில் செகண்ட் இயருடைய ஸ்டார்டிங்லையோ இந்த விஷயத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் 1. கரெக்ட். அப்போ ஒன்ஸ் ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ண முடியும்.